சாப்பாடு செய்ய டைமே இல்லாதவங்க, என்னடா சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிபிங்க. குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 போல சின்ன வெங்காயம், 5 பல் அளவுக்கு பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்போட டேஸ்ட் வந்து பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் வந்து ஆனில் வச்சுட்டு இந்த சாதத்தில் 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. சூப்பரான சாதம் ரெடி.